உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. இந்த காணொளியில் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் நடத்தும் கல்வி திருவிழா பற்றி பார்க்க இருக்கின்றோம். கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் 1000 ஏழை மாணவர்கள், 5 ஆண்டுகள், 1000 பட்டதாரிகள் என்ற நோக்கோடு கோவையில் ஒலம்பஸ், ராமநாதபுரம் அருகே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் நிறுவனராக மரியாதைக்குரிய காசி மைந்தர் பழனிசாமி துணை ஆணையர் வணிக வரி ஓய்வு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் கடந்த 25 ஆண்டுகளாக கல்வி திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் நிறுவனர் காசி மைந்தர் அவர்கள் இது குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் அறிவித்திருப்பதாவது: அன்பான உறவுகளே, கல்விக்கோர் கலங்கரை விளக்கமாம் நமது தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் அறிவுப்பாசறை 1000 என்ற அமைப்பின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 80% மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெறுகிற ஒவ்வொரு மாணவிகளுக்கும் பரிசு தொகை வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள தேவேந்திரகுல மாணவ செல்வங்களுக்கு கடந்த 26 ஆண்டுகளாக பரிசுகள் வழங்கி வருகிறது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 150 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சுமார் ரூபாய் 7 லட்சம் வரை பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தந்தையை இழந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசு தொகையோடு கூடுதலாக தலா ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டும் அதே போன்று பரிசுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் கோவையில் நடைபெறும் கல்வி திருவிழாவில் வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். இத்துடன் விண்ணப்ப படிவமும் இணைக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்து விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டுள்ள ஆவணங்களையும் இணைத்து நேரில் அல்லது தபாலில் அல்லது மின்னஞ்சல் மூலமாக மன்றத்திற்கு சமர்ப்பிக்கலாம். அதன் முகவரி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தில் மன்றம் என்ற நமது வெப்சைட்டிலும் விண்ணப்ப படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து மன்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பலாம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டுகளில் கோவையில் நமது மன்றம் சார்பாக நடத்திய கல்வி திருவிழா காணொளிகளை காண விரும்புவோர் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் என்ற யூடியூப் சேனலிலும் பார்க்கலாம். முதன்முறையாக பார்ப்பவர்கள் மறக்காமல் கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். திருமண தகவல் சேவை நமது வெப்சைட்டில் வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவேந்திர இலக்கிய மன்றம், 1789 திருச்சி சாலை, ஸ்ரீ வெங்கடலட்சுமி காம்ப்ளெக்ஸ், ஒலம்பஸ், ராமநாதபுரம், கோவை 45 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அதேபோல இமெயில் முகவரி info@tilmandram.com என்ற இமெயில் முகவரியிலும் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை அனுப்பலாம். விண்ணப்பம் அனுப்ப கடைசி தேதி, அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற கடைசி தேதி 15/6/2026. விழா நடைபெறும் தேதி மற்றும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும். தயவு செய்து தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டாம். குறிப்பு: தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தயவு செய்து விண்ணப்ப படிவங்களை அனுப்ப வேண்டாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவிகள், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மட்டும் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பவும். நன்றி. இவன் டி.கே.வி. ராஜா. மீண்டும் மற்றொரு காணொளியில்